அவன் பார்த்து துடிச்சு போயிட மாட்டாங்க. அவன் மனசு கஷ்டப்படுவதில்ல. அவன் என்னோட பங்காளி. அவங்க அப்படிலாம் தள்ளி அதனால சாவத்துக்கு முன்னாடி அவன் சாவத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஸ்டோரேஜ் வேற ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஒரு ரூம் மேட்ச் விளாட்லாம். 1v2. நான் வந்து சொல்லிடுறேன், நான் வந்து டெசர்ட் ஈகிள் தான் அடிப்பேன். 1 டேப்பு டெசர்ட் ஈகிள் தான் ப்ராக்டிஸ் பண்ண 1 டேப். கடந்த கொஞ்சம் வாரமாக, ஒரு 2 வாரமாக வந்து வெறும் 1 டேப் மட்டும் தான் ப்ளே பண்ணிருந்தேன். அது இல்லாமல் இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கான ரீசன் வாட்டர் ஏஜ் தான் போயிட்டுது. 100 ரூபாய் வீட்டு. ஸோ அதனால் சரி, ஓகே, இது ஒன்றா மாற்றிடலாம். ஓகே, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ரூம் ஆச்சு டப்புன்னு க்ரியேட் பண்ணுறோம். ஆஃப் பண்ணுறோம். அப்புறம் இதில் போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு வெயில் 1 டேப் மேட்ச் போயிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வேறு யார் கூட 1 மேட்ச் பண்ணலாம். அவன் கூட 1v1 விளாட்லாம் பார்த்தேன். இல்லை, இங்கே ஒருத்தர் க்ரியேட் பண்ணிட்டு ஜாயின் கொடுப்போம். ஜாயின் பண்ணிட்டாருன்னா நம்ம ஜாயின் கேட்டேன். போனாங்க. வரவே மாட்டேங்கிறாங்க. போமா. ஓகே, ஆரம்பிச்சேன். 1v1 மேட்ச் ஸ்டார்ட்ஸ் நவ். சும்மா ராட்டம் பிளேஸ் கூட ரூம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே சொல்லியிருந்தேன். அந்த 1 டேப் மேட்ச் விளாண்டுட்டு இருந்தேன்ல, கிராஃப்ட் விளாண்டு அப்போயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். டெசர்ட்டிக்கில் கொடுத்துருக்கானுங்க. பட் இந்த ரவுண்ட் நம்மளால் நிற்க முடியாது. டெசர்ட்டிக்கில் காரணத்தினால் நம்ம இந்த ரவுண்டு வெறும் இந்த டுபு கண்ணம் என்னமோ இந்த கண்ணை வச்சு தான் ஆடணும். 1v1 பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க பண்ணுற விஷயமே தெரியக்கூடாது. லேக் வேறு அவன் பார்த்துவா தப்பா பேரு. அடிக்கிறாங்க பையன். ஆஹா, பாடி ஷாட்டை கொடுத்துட்டாங்க. ஹெட்ஷாட் கொடுத்துட்டாங்க. அப்போ அல்டிமேட் டச் பண்ணுங்க. அடைக்குது. அதுவும் அதே வேலை தான் செய்யுது பாருங்க. தப்புச்சிட்டோம்ல, அப்படியே போவா. ஒன்று அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்காதா? இப்போ பார்ல ஐடியா மேலே இருக்கு தரலாம். இது ஃபோன் பண்ணேன். ஒன் டாப்னு சொல்ல முடியாது. ஹெட்ஷாட் ஃபுல்லாக ஹெட்ஷாட். டெசர்ட்டிகள் எல்லாம் என்னென்ன 1 டாப்பில் போதும். டெசர்ட் ஈகிள் ரிப்பேர் கிட்ட ஒரு 5 வாங்கி வச்சுமா ஃபுல்லாக வறுத்து விட்டாங்க. ரிப்பேர் பண்ணி வச்சு போடு. ஐயோ ஃபுல்லாக தூக்கி போட்டேன். நான் ஒன்று கொடுங்க ப்ரோ. ஒன்று
ரெண்டுமே சொன்ன டஸ்டிங்கில் பிளேயர் பாடி ஷர்ட்டை கொடுங்க. அவனுக்கு தான் அழுத்தி பிடி வச்சேன். அவன் தான் அழுத்தி பிடி பிளேயர் சொல்லிட்டு P90 எடுத்தானா அழுத்திடுவான் நம்ம அப்படியே. அவனே இப்போ தான் கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுக்குள்ளே வாங்கினா பற்றியா நான் சொல்ல. நான் அதான் டசட்டிக்கில் ஒன்டா பிளேயர் சொல்கிறேன். நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்போ பாருங்கள் அடுத்த ரவுண்டில் டப்புன்னு உள்ள போகுது. இதுவே எடுத்து வச்சுருக்கோம். குட் பேக்கர் ஸ்கின்னு எல்லாமே நம்மளது தான். நான் இப்போ எதாவது டாப் அப் ஈவெண்ட்டே போடுங்க ப்ரோ அப்படிலாம் சொன்னீங்கன்னா போட மாட்டேன் ப்ரோ. ஏன்னா நான் டாப் அப் பண்ணவே மாட்டேன். டாப் அப் பண்ணாமல் தான் நான் எல்லாமே ஃப்ரீ பண்டில்ஸாக வச்சுருக்கேன். அதை வச்சு வேறு ஷர்ட்டு வந்து 20 வச்சுருக்கேன், பேண்ட்டு 20 வச்சுருக்கேன், எல்லாமே 20 வச்சுருக்கேன். ஃப்ரீ பண்டில் வந்து 8 வச்சுருக்கேன். இதுதான் வேறு எதுவும் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. அங்கே பார்த்தீங்களா? ஆனால் நமக்கு எதிர்காக வந்தவன் ப்ரைமு டாப்பாக பிளேயரு. ஆனால் அவனே அடித்து ஓட விட்ருவணும். இங்கே பாருங்கள் அவங்களை இப்படிலாம் லாக் ஆனால் நான் எப்படி அடிப்பேன். பாவம் பையன் இந்த சைட் தான் பார்த்தீங்களா அவளை. மண்டே காட்டு ஆனால் என்னோட கொழுப்பு தான் பேசாமல் அது என்ன பண்ண. இப்போ என்னோட அழுத்தலை பாருங்க. ஐயோ காசும் இல்லை, ஹெல்மெட்டும் வாங்கலையே. ப்ரோவால் வாங்கிட்டாலும் அது போதும்பா. MP5 அழுத்தல்கள் நான் ஒன் டாப் வச்சு கிரியேட் பண்ணியிருந்தேன்னா வச்சுக்கோ சத்தியமாக இது சாரஜின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பேர் நான் ஒழுங்காக பார்க்கல. எல்லாம் அவனுக்கு கிரியேட் பண்ண அவன் பார்த்தா CSR பார்த்தா ஒன் டாப் ஆச்சு போயிட்டான். என்ன அடிக்கிறதுக்கு ஒன் டாப் கற்றுக்கிட்டு இருக்கேன் பையன். ஒரு நாள்லாம் ஒன் டாப் கற்றுக்க முடியாது. நானே 2 வாரம் இப்படி அடிக்கிறேன் ஒன் டாப்பு. அப்போ AMW அடிக்கிறேன். என்கிட்டலாம் பிரச்சனை வச்சுக்கூடாது பாப்பா. கிளம்பி கேட்டுக்கு மாஸ்டர் லெம்பிள்டா மாஸ்டர். நமக்கு ஓசிலே வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்னோடய டெக்னிக் படி பார்த்தோம்னா நான் வந்து ஒரு ட்ரிக்கு செய்யப்பேன். பேசோவே இங்கே தான் வரணும் கண்டிப்பாக. இந்த சைடு இந்த சைடு இல்லை அந்த சைடு சொல்லிட்டுருக்கு. 150 செம்ம டேமேஜ் முடிச்சிடுவோம். லாகு ஏறான் ஓரியனே வச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு. ஒன்டா வச்சுருந்தனால தான் அது ஒரு ரவுண்ட் தோட்டம் போல. 4 வச்சு கிரியேட் பண்ணுறேன், 7 வச்சு கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு பாட்டு மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணேன் நான் ஒரு ஃபன்னு போட்டுமா ஃபன்னு
அவர் பிளான் வச்சுருக்காருங்க, அதுக்கு நான் முதல்ல ரஷ் பண்ணிக்கிறேன். அவன் எங்கே வர நான் பார்க்குறேன். என்ன ஒரு பிளேயர் மாதிரி ஆடுது, செம்ம பிளேயர்மா. நீதாம்மா ஒரிஜினல் பிளேயர். டாக்டா ஒன் டாப்புக்கு நானும் டெசிட்டியில் எடுத்து ஒன் டாப் ஹெட்ஷாட் வைக்கணும். ஹெட்ஷாட் வைக்கலாம். அந்த ஒரு ஷாட்டு தான், ரெண்டாவது ரவுண்ட் ஷாட் தான். வர போட்டு அதுக்குன்னு ஒரு அடி மண்டை தனியாக கைண்டிச்சு. அடுத்து என் ஃப்ரெண்டோட விளாடணும். படி வச்சா இவன் வந்து மாட்டிக்கிட்டான். யாராக இருந்தா என்ன, அங்கே வர்றாங்க. ஆனால் நில்லுங்க மேடம், டீச்சர் அம்மா நில்லுங்க டீச்சர். எனக்கு மேக்ஸிமம் டவுட்டாக இருக்குது டீச்சர், சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? வா, சூப்பர் மெடிக்கெட் இருக்க பயமே வரும் பாரு. சூப்பர் மெடி, இதெல்லாம் தப்பிச்சேன். ஒன் டாப் மேட்ச்லாம் கூப்பிட்டு இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு செம்மையான ஒன் டாப். இந்த ரவுண்டு வேணாம், ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு மாதிரி நான் வேணால் இப்போ ஒரு பண்ணுறேன். வசதிக்கு வச்சு ஆடுறேன். 20, 50, 50 கீழே ஒரு எழுத்து ஒரு பாயிண்ட் குறைஞ்சாலும் நான் வந்து ஆதிச்சு பேசுகிறேன். ஓகேவா? இதான் இந்த ரவுண்டுக்கு நான் நம்மளை கிழிச்சிட்டு இருந்தால் ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்குறதும் வந்து கடுப்பாக தான் இருக்கும் உங்களுக்கும். அதனால் இந்த ஆஃபர் நான் எடுத்துகிட்டு வரேன். டஸ்டில் வச்சு தான் ஆட போகிறேன். பட் டஸ்டில்லையே ஒன் டாப் வாங்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியாதுப்பா. இப்படிக்கா குளோவால் போட்டு பின்னாடிக்கா சுற்றிட்டு போய் அடித்தோம்னா ஹெட்ஷாட் விழுப்பான். எப்பட்றா நான் அப்படி இருக்கேன்னு நினச்சி போகுது. பட் நான் அந்த சைடை விட்டு இந்த சைடு வந்து அரைநாள் பின்னாடி இருக்கு. திஸ் இஸ் த மாஸ்டர் பிளான்ட்ரா. இனிமே நம்ம கன்ஃபியூஷன் ஆகலாம், அதுதான் இங்கே டாஸ்கே. என்ன கன்ஃபியூஷன் ஆகிறாங்க இல்லையான்னு பார்க்கணும். மேலே ஏறிப்பேன், நீங்கள் மேலே ஏறிப்பேன் எழுதிட்டோம். அப்புறம் போடி. ஓகே, இந்த அல்லவா ஏறி போய் ஒன்று விட்டா தான் சரிப்பட்டு வராது. செம்மையான ஷாட்டு. இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டு தான் ரியல் ஒன் டாப் மேட்ச்னு வச்சுக்கோங்க. நான் 3 ஒன் டாப் அடிச்சிருக்கேன் உங்களுக்காக. நான் சொல்லிட்டேன் முதலையே. வெளில போகலாம், கொஞ்சம் நேரம் வெளில போகலாம். நோவா வா, நோவா
உனக்கு தான் ரூம் மேட்சை கிரியேட் பண்ணணுவா. நோவான்றது ஒன்று யார் இல்லையா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஃப்ரீ ஃபயர் பிளேயர்னு சொல்லிக்கிட்டு திடீரான். அதான் ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நோவான்ட்டான். மேட்ச் ஆரம்பிக்குமா 3, 2, 1 அல்டிபுடி மேட்ச் தான். ஓகேவா, செகண்ட் மேட்ச் இதோட ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அல்டிபுடி மேட்ச் ப்ளஸ் ஒன் டாப் மேட்ச். ஓகேவா, அவன் வந்து இப்போ தான் ஏற்றினான். ஃப்ரீ ஃபயர் ஏற்றி ஒன்றே டக்குனு பிளாட்டினம் போயிட்டான். எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு. அதான் சரிடா, நீ ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தால் பட்டா ப்ரோ பிளேயராக இருந்தால் என்னை வந்து தோக்கடிச்சு காட்டுறான். அப்புறம் அவன் சொன்னான், நீ மட்டும் கஷ்டம்னு வச்சுக்கோங்க, அவனை ஸ்கூல்லலாம் நீ தான்டா ப்ரோ பிளேயர் அப்படின்னு நான் கூப்பிட்றேன் அப்படி சொன்னேன். சரி நமக்கு நல்ல ஆஃபராக இருக்கியா, அவனுக்கு பெருமை சேர்த்து தரான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆஃபர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்துக்கிறேன்றது தான் மேட்ச்சு. நான் க்ளோவல் போட்டு சரி ஓகே, அவன் வந்து க்ளோவல் போட்டு வேணான்னு சொன்னான் போன வச்சு. அவன் க்ளோவல் போடாமல் போகிறேன். அவன் வந்து இது எந்த கண்ணோட எடுத்துகிட்டு வருவான். எங்கே இருக்கான் பையன், ஆளே காணோம். எங்கடா இருக்க, எங்கே ஓடனான்னு தெரியலையே. அவன் ஒரு பக்கம் தேட்டுருக்கான் போல, மாட்டே மாட்டிக்கிறான் பையன், நல்லா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். பட்டா ப்ரோ பிளேயராக இருக்கணும் அவரோட. ஆஃப்லைன் கீஃப்லைன் போயிட்டோன்னா இவன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் தெரிஞ்சு ஆஃப்லைன்லாம் போனால் எதாவது செத்துருக்கணுமே. ஏன் சாவலை எங்கே அது இந்த போகிறான் பாரு, பார்த்துட்டா உன்னை. வெளில வாடா நீ ஸ்ட்ரைட்டாக இப்போ இந்த வீட்டுக்குள்ளே எங்கே வச்சு, இந்த வீட்டுக்குள்ளே எங்கே வச்சா சர்ப்ரைஸ். எங்கடா எனக்கு சர்ப்ரைஸ், எனக்கு டிமிட்டி கொடுத்துட்டான். ஐயோ ஓரியன் போட்டு எஸ்கேப் மாட்டானாங்க. வந்தான்னு வச்சுக்கோ, ஸ்னீத்திற்கு முடிச்சு விட்றலாம். ஐயோ செம்மையான எழுத்து குறைஞ்சிச்சு, நான் தோக்க தான் போகிறேன். வீட்டை வச்சு பிடிச்சிட்டா. சரி அவனுக்காக ஒரு ஆஃபர். அவன் காசு கம்மியாக கொண்டதுனால நான் வந்து டெசர்ட்டுக்கு தான். அவன் எந்த கண்ணு மேலே எடுத்துட்டு இது கூட எடுத்துட்டு வந்தான். ஓகேவா, டெசர்ட்டிக்குலையாச்சும் வாங்குவோம். போவோமா? சரி அவனுக்கு ஸ்னீத்தியை நான் டெசர்ட்டிக்கு போட்டு நான் கையில் வரேன்டா. வெறும் டெசர்ட்டிக்கில் 2 மெடிக்கிட்டு ஒரே ஒரு குளோவில் எடுத்துவேன். அவன் எந்த கண்ணு புது அதனால் வந்து அவனுக்கு நான் நிறைய ஆஃபர் தரப்போகிறேன். வீடியோ சுற்றி பாருங்க. அப்புறம் இன்னும் யார் கூடலாம் என் ஃப்ரெண்டு இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு கூட அவன் போடலாமான்னு சொல்லுவேன். ஒருத்தனை வச்சு வச்சுக்கலாம். ஓகே யாராடே இதான் ஃபைட்டேரியா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபைட்டேரியா எங்கே இருக்கான்? எப்பா அங்கே பார்க்க மக்களுக்கு 8 ஜிபி அந்த அவ்வளோ சவால் விட்டணும். நான் சவால் வர்றது என்னமோ, நான் சந்தேகப்படுறேன் என்னமோ. பாய் வாடா நீ இதெல்லாம் ஜஸ்ட்டு விசு ஒட்டாப்பு. ஜஸ்ட்டு விசு கரெக்டாக மண்டியில்றாங்க வச்சு. எனக்கு சோடியா வட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் தோற்றுருப்பேன் கண்டிப்பாக. வந்து நான் ஒன் டாப் கண்ணில் தான் ஆடப்பேன் சொல்லிட்டேன். அவன் வந்து எந்த கண்ணு P90 இருக்கட்டும். P90 பிளேயர்னால பார்த்தீங்களா? P90 நான் போன மேட்ச் பிளேயர்னு சொல்லலாம். அது இருந்தாங்க பார்த்தீங்களா? எப்படி அழுத்துறா பாருங்க. அழுத்துல வேலை
அடுத்தடுத்துல மட்டெல்லாம் கீழிச்சிங்க. நான் இப்போலாம் மண்டைக்கு சர்ஜரி பண்ணணும். இந்த ரவுண்டு முடிஞ்ச அந்த சர்ஜரி பண்ணிடலாம். அதாவது ஹெல்மெட்டு தான் சொல்கிறேன். ஐயோ ஐயோ ட்ரிபிள் லைனே குளோவால் வேறு உள்ளாது. அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ட்ரிபிள் லைன் வேறு வந்துச்சு. ட்ரிபிள் லைன் முடிஞ்சிச்சு. எங்கே அடிப்பானே அவனுங்க தெரியாது. அதுக்குள்ள பைண்டானோ ஒரு பைண்ட் ஆஃப் டைம் போயிட்டானோ அதெல்லாம் அவன் போக மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் நான் எவர் கிவ் அப் பண்ணுவோம். நான் பார்த்தீங்களா வந்துட்டாங்க. பாருங்க மக்களை எப்படி அழுத்துறானே. பாய் பாய். அப்பா பிளேயரு இவர் அப்படி ஏஎம்டபிள்யூ பிளேயரு. இதுக்கு வேலையே கிடையாது. அப்படியே மண்டியில் உள்ளன்னு பார்த்தேன். அல்த்திப்படி மட்டும் சொல்லிட்டு வச்சுக்கோ. ஒரு ரவுண்டு கூட ஜெயிச்சிக்க மாட்டேன். இந்த வாட்டி எதனா ஷார்ட் ரேஞ்ச் இருக்கணும் அல்லவா. அதனால் வந்து நான் ஜெயிச்சுக்கிறேன். அவனுக்கு சேலஞ்சாக இருக்கணும்ல. அதனால் 3க்கு முட்டை. நான் எப்படி பார்த்தா அவனுக்கு இப்போ உள்ள போகிற ஷார்ட்டெல்லாம் வந்து டக்குன்னு மேட்ச் முடியும்னு வாங்கலாம். நான் ட்ராக் பண்ணலாம் தான் இருந்தேன். சரி பயப்பில் வரட்டும் வரைச்சி நம்ம எகிரி குச்சி ஒரு ட்ராக் பண்ணலாம். நீங்கள் நான் நினைக்கிறேன் கரெக்டாக வந்தா நான் கீழே போய் ட்ராக் பண்ணேன். திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. வெளில போயிடுச்சு. இவன் அடிச்சிருப்பானா வேற தெரில. இல்லை நானே ஜோனில் எதுவும் டயர் பண்ணாலும் தெரில. எத்தனை ரவுண்டு போச்சுன்னு வேற தெரில. நெட்டு கனெக்ட் பண்ணி வரது கூட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உள்ளே போக மாட்டேங்குது. வாடா நிற்குது. அவர் 2 ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. குளோவால் கூட இல்லை என்கிட்ட. சாமி டாய் டக்குன்னு கொடுத்ததுக்கு நன்றி டாய். குளோவால் மட்டும் கொடுக்குறா டாய். எந்த கடும் நான் கேட்குறேன். சூப்பரே. இப்போ வந்து அவன் 2 ரவுண்ட் ரீசன் சொல்லிட்டு குதூகலத்தில் இருப்பான். அவன் குதூகலத்தை நம்ம குறைச்சி ஆகணும். அவன் நீ வந்து பாருல வந்து 4 அடிக்கிட்டு யாருலேயே உஞ்சி சட்டு அப்படியே குதிக்கிறா. அவன் குதிக்க போது அப்படியே குதிக்க போது மேலே பார்த்துருப்பான். ஹெல்மெட் மட்டும் தான் விழுந்துருப்பான். மண்டை மட்டும் சனியாக கைண்டு விழுந்துருக்கும். அதெல்லாம் என்ன சொல்ல வரேன். இப்போ 4லேருந்து அவன் என்னை ப்ரோ பிளேயர்னு மட்டும் கூப்பிடல. எக்ஸாம் முடிய போய் லாஸ்ட் டே. அதனால தான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கூப்பிடலன்னு வச்சுக்குவேன். ரூமாச்சு உங்களுக்கு எடுத்து போட்டுருவோம். ஓகே 1/2 மணி நேரம் வருங்க இந்த மேட்ச்சு. நான் உனக்கு எடிட் சின்னதாக்கி போடுறேன். குளோவில் போட்டு இப்போ ரெசட்டிங்கில் ஒரு 2 ஒன்டா படித்து என் ஆசையை தீர்த்துக்க வேண்டும். வாடாடே வாடா நீ வாடாடி நீ வந்துடுறா. நீ இந்த சைடு மட்டும் ஓடி வந்துட்டா. நீ தான்டா ப்ரோ பிளேயரு. வரவே மாட்டேங்கிறானே. இப்போ டெக்னிக்கை மட்டும் பாரு. டெக்னிக் ஒர்க் ஆகுது வட்டாடிக்கிட்ட.
ஓட்டாண்டா ஏன் தொழிப்பி நெட்லேயே அடிச்சா நீங்கள் பெரிய ஆளா இப்போ பாடுறா என் ஆட்டத்தை இந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டேன்னா வந்து நான் என்ன ஆஃபர் அடுத்த ரவுண்டில் வந்து ஒரு ஆஃபர் இருக்குது ஓகே ரவுண்ட் அவனை தோக்கடிச்சாங்கண்ணா அதனால மாதம் சான்சஸ் எல்லாம் இருக்குது இது வந்து தூரத்துலேருந்து 99 குளோவில் வாங்க போயிருப்பேன் ஜஸ்ட் மிஸ்ஸு குளோவில் அவனை வச்சில் போடு அப்படியே ஹெல்மெட் போட்டு விடு இபி மட்டும் எடுக்கவே இல்லைண்ணா இபி மட்டும் எடுக்கவே மாட்டேன் இங்கே வரான் பார்த்துக்க பாருங்க கிட்ட சுற்றிட்டு இருப்பான் ஆஹா பார்த்துட்டான் டோய் போடு அமௌண்ட்டை வச்சுக்கோ கட்சத்துக்கு நல்ல பரிசு கொடுக்கும் அம்பளிக்கிறேன் பரிசு அவளாம் இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு வந்தாங்க இந்த மாதிரி மாஸ்டர் கூட அடிக்கல அதுக்குள்ளே வந்துட்டான் பிளாட்டினம் வந்துட்டு இவ்வளோ கொழுப்பம் இந்த ரவுண்டில் வந்து வச்சு போன மேட்ச் எப்படியோ அது கிட்ட தான் இது 2 கண்ணில் இது வேணா தெரியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு இந்த ரவுண்டை ஜெயிச்சுன்னா வீடியோ எடுத்து போடுறான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களே கம்மனே இருப்பா தம்பி ஆய் கம்மனே பாப்பா வரைந்து எடுத்தோ ஞாபகம்னா அரைமை இன்னொன்று கூப்பிட்டா அதையும் சேர்த்து இதுலேயே போட்டுடலாம் இங்கே லோன் கூப்பிட்டா டூஎல் மூடுங்களா ஒத்துக்கிறேன் அதை கூப்பிட்டான் பட் அது போடலாமான்னு கேட்டிங்கன்னா அது நான் இன்னொரு வீடியோவில் கனெக்டிவாக போட்டுறேன் ஓகேவா ரூமத்தை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் அவன் வந்து ரூம் மேட்ச்லேயே இருக்காது ரூம் மேட்சை மூடி ஆன்லைன் வரணுமே அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்பேன் மை காட் பாருங்கள் மக்களே அவனை பாருங்கள் அடிக்க ஆஃப்லைனாக போயிட்டான் சரி ஓகே பாய் 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 அடுத்த என்ன வீடியோ போடலான்றத வந்து கமெண்ட்டில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கட்டி சொல்லி ஆளை கொடுங்க அப்படியே நிறைய ஒன் டைம் மேட்சஸ் பார்க்க முடியும் டூ மேட்சஸ் ஓகே பாய் பாய்